பணத்தை பொருளாதாரத்தை கடுமையாக நேசிப்பான். அவனுக்கிட்ட தான் இருக்கணும், மத்தவங்கிட்ட போகக்கூடாது. அதிகாரம் அவன்கிட்ட தான் இருக்கணும், சொத்து அவன்கிட்ட தான் இருக்கணும். கடுமையாக நேசிப்பான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இங்க சொல்றான், பணத்தை நேசிக்கிறது ஒரு குற்றமான விஷயம் அல்ல. பணம், நம்மளோட பணம் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரும் ஜப் நேசிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம நேசிக்கிறோம். பணத்தை நேசிக்கிறோம், பொருளாதாரத்தை, சொத்துக்களை நேசிக்கிறோம், எல்லாம் நேசிக்கிறோம். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இயல்பாக நம்மளுக்கு தந்தது. ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா ஹப்பன் ஜம்மா. இந்த ஜம்மாவாக நேசிக்கலாம் பிரச்சனை வருது. நம்ம பொருளாதாரத்தை ஹராம் ஹலால் பார்க்காம அதை தாண்டி நேசிக்கிறோம், அல்லாஹ்வை தாண்டி நேசிக்கிறோம், மார்க்கத்தை தாண்டி நேசிக்கிறோம். அதனால ஹராம் ஹலால் பார்க்கவில்லை, அதனால ஏழைகளுக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்லை, அது நம்மள்டையே வந்து சேரணும்னு நாம நினைக்கிறோம். எனவே பொருளாதாரத்தை நேசிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா பொருளாதாரம் தான் எல்லாம், அதுக்கு பிறகுதான் இந்த உலகம், அதுக்கு பிறகுதான் மார்க்கம், அதுக்கு பிறகுதான் தொழில், அதுக்கு பிறகுதான் தொழுகை என்று நேசிச்சா அங்கதான் பிரச்சனை வருது.